For human beings, this is impossible. But for God, all things are possible. Trust Him. Follow Him. He is enough. Everyone who has left houses or brothers or sisters or father or mother or children or lands for my name's sake will receive 100-fold and inherit eternal life. மத்தேயு 19:29. என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர். நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பணத்தின் இதமா பரமனின் பதமா? பொருளால் அமருலகம் புக்கியலல் ஆகாது. இந்த சமயத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய இன்னொரு வாக்கும், பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்பதையும் இயேசுமா காவியத்திலிருந்து, உடைமை சுமையை பொதுமை கல்லில் இறக்கி வை, சொத்து பத்துக்களை விற்று சோறில்லாதவனுக்கு கொடு, சுதந்திரம் அடையும் உன் ஆன்மா. பணம் என்னும் வேதாளம் பாதாளத்தில் பாயலாம், பரலோகத்தையோ பார்வையாலும் அடைய முடியாது. பணமோ பதவியோ சொத்தோ பத்தோ இவைகள் நிச்சயமாக நம்மை அல்லது நம்மோடு விண்ணகத்துக்கு வர முடியாது. புனித அகுஸ்தீனாரின் வார்த்தைகள், உன்னில் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை. Our soul will not find rest until it rests in you. இந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வாழுகின்ற மக்களின் முன் மாதிரிகை, a model, a prototype, a mentor, master of masters, magister magistorum, டாக்டர் ஆஃப் டாக்டர்ஸ், இப்படி பல பட்டங்களை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கலாம். இவரெல்லாம் அந்த இறை ஞானம் வெளிப்படுத்தி மக்களுக்கு எதை எப்படி எவ்வாறு வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் என்பதற்கு அவ்வப்பொழுது தன்னுடைய ஞானமிக்க வார்த்தைகளினால் தெளிவுபடுத்தினார். ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு பிடிப்புள்ள வாழ்க்கைக்காக தன்னுடைய சொந்த பந்தம் இவைகளை விட்டு செல்லும் பொழுது அதனால் அவனுக்கு இழப்பு ஏற்படுவதை போல தோன்றினாலும் அது இழப்பல்ல, மாறாக அது அவனுக்கு கூட்டி சேர்த்து கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதம். வல்லமையோடு இவைகளை பெற முடியும். இந்த 12 அப்போஸ்தலர்களையும் தேர்ந்தெடுத்தார். அவர்கள் ஒருவரை இயேசுவிடமே கேட்பார்கள், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று கேட்பார்கள். அவர்கள் விட்டு விட்டு வந்தது ஒன்றும் பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்கள் கிடையாது. கிழிஞ்சு போன வலை, ஓட்ட படகு, சொந்த பந்தம் சரி. ஆனால் நம்மில் அனைவருக்குத்தான் கொடுப்பது கொஞ்சம், கேட்பது நிறைய. கல்யாணத்துல போய் ஒரு 100 ரூபாய் மொய் எழுதிட்டு நல்லா குடும்பம் முழுவதும் சாப்பிட்டுட்டு ஏதாவது குறை சொல்லிட்டு வருவாங்க. பாயாசம் சரியில்லை, அது சரியில்லை அப்படின்றது தான் நம்முடைய இயல்பு. அப்ப இயேசு என்ன சொல்லுகின்றார்? இவைகள் எல்லாம் இழந்து வந்திருக்கிறீர்கள், நிச்சயமாக 100 மடங்கதை பெறுவீர்கள். 12 கோத்திரங்களுக்கும் நீங்கள் நீதிபதிகளாக இருப்பீர்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, இன்றைக்கும் நாம் வத்திக்கான் பேராலயத்துக்கு சென்றால் அந்த 2 பக்கமும் இப்ப எப்படி நம்ம கோயில்ல இறுதி ஆண்டவரும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பெடஸ்டல், ஒரு பீடத்துல
ராயப்பருடைய சுரூபமும் புனித சின்னப்பர் பவுலடியாருடைய சுரூபமும் இருக்கும் கருப்பு பலிகளில. சமீபத்தில் அந்த திருநாள் சமயத்துல எல்லாம் ஜூன் 29 சென்ட் பீட்டர் அண்ட் பால் திருநாள் சமயத்துல மேல எப்படி நாம் இறுதி ஆண்டவருக்கு ஜோடனை செய்கிறோமோ அது போன்று திருப்பலி உடைகள் எல்லாம் அணிந்து மிக மிக கம்பீரமாக காட்சி அளித்தார். மற்ற நாட்களில் சாதாரணமாக அந்த சுரூபங்கள் இருக்கும் கருப்பு பணிகளில இந்த கிரானைட் ஸ்டோன்ஸ் அருமையாக வெடிக்கப்பட்ட சுரூபங்கள். அப்ப மக்களுக்கு அந்த கால் பாதம் மட்டும்தான் எட்டும், நிக்கிறவங்களுக்கு, அது உயரமானவங்களுக்கு. அந்த கால் பாதத்தை தொட்டு 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 முத்தம் கொடுத்து கோடிக்கணக்கான டூரிஸ்ட் யாத்திரைகள், மக்கள், பக்தர்கள் அந்த கால் 2 பாதம் மட்டும் பளபளன்னு இருக்கும். 2 பேருடைய காலம். நமக்கு தெரியும் இவர் ராயப்பர், அவர் சின்னப்பர், சென்ட் பால் அண்ட் சென்ட் பீட்டர் என்று. தெரியாத மக்களுக்கு என்ன நினைப்பாங்க, ஒருவேளை இவங்க கிரேட் கிங்ஸ், பெரிய அரசர்களோ இங்கு அவர்களை வைத்திருக்கிறார்கள் ஞாபகப்படுத்துவதற்கு பெரிய அரசர்களா? நிச்சயமாக இல்லை. சாதாரண மீன்பிடி தொழிலை செய்தவர்கள். ஏன் இந்த சிறப்பு வந்தது? இயேசுவுக்காக அனைத்தையும் இழந்ததினால். கவியரசு கண்ணதாசன் இயேசு காவியத்தில் பாடிய பாடல், கலைக்காவியனுடைய பாடல், என்னடியை பின்தொடர என்ன செய்ய வேண்டும், உன்னடிகள் அத்தனையும் என்னடிகள் ஆக வேண்டும், என்னுடைமை ஆன பின்பு வேறுடைமை என்ன? என்னை பின் செல்ல வேண்டுமா? அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பி, சரணாகதி அடை. சமர்ப்பணமான பிறகு ஒன்றுடைமை என்று வேறு ஒன்றுமில்லையே. ஆக இந்த ஒரு அர்ப்பணம், சமர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்கு நாம் பணிந்து போதல் வேண்டும். இந்த பணிந்து போதல் என்று சொல்லும் பொழுது இடுக்கண் வழியாக நுழைதல். குறுகிய வாசல், ஆண்டவன் வாசல் அளவில் சிறியது, சாத்தான் வாசல் சாலையில் பெரியது, அதிலே செல்வர் ஒரு சிலர், இதிலே செல்வோர் எத்துணை பேரோ. மறுபடியும் அது இயேசு காவியத்தினுடைய வார்த்தைகள். இப்படி குறுகிய வாசலிலே செல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்வார், இந்த ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையும், விண்ணரசில் பணக்காரன் நுழைய முடியாது. நம்ம உடனே என்ன நினைச்சுக்கிறோம், இந்த தைக்கிற ஊசியினுடைய கால், அதில் நூல் கூட நுழைக்க முடியல, கஷ்டப்படுறோம். அதுல எப்படி ஒட்டகம் நுழையும்? இயேசு வழக்கமா நல்லா புரியக்கூடிய உதாரணங்களை தானே கூறுவார். என்ன ஒரு சற்றும் நாம் சிந்திக்க முடியாத ஒரு உதாரணத்தை கூறுவார் என்றால் சற்று விவிலிய ஞானம் நமக்கு வேண்டும். இந்த ஊசியின் காது என்பது, நீடில்ஸ் ஐ என்பது ஒரு குறுகிய வாசல். எப்படி நம் வீடுகளிலே பெரிய வீடுகள் கட்டும் பொழுது ஒரு பெரிய கதவு, கார் பார்க்கிங் கொண்டு வந்து பெரிய கேட் வைக்கின்றோம். வழக்கமாக போவதற்கு வருவதற்கு ஒரு சின்ன கேட், விக்கெட் கேட் என்று சொல்கின்றோம். அதுக்கு பேர் பாருங்க, விக்கெட் கேட் என்று சொல்லும் பொழுது அந்த விக்கெட் என்பது நமக்கு எங்க ஞாபகம் போகுது? கிரிக்கெட்டுக்கு போகுது, அல்லது விக்கெட் என்ற வார்த்தைக்கு போகிறது, ஆங்கில வார்த்தைக்கு. விக்கெட் கேட் என்பது குறுகிய கேட். அது பல வகைப்படும். சில கேட்ல என்ன பண்ணிருப்பாங்க, பைப்ஸ் போட்டிருப்பாங்க, ஆடு மாடுகள் உள்ளே நுழையாமல் இருப்பதற்கு. சுழலும் கேட்டாக இருக்கும், ஒருத்தர் தான் போக முடியும், சுத்தி வரும், நடுவில் ஒரு சுத்திர ஒரு சாதனத்தை வைத்திருப்பார்கள். இதில் மனிதன் தன்னை குறுக்கிக் கொண்டு போக முடியும், ஆடு மாடுகள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக. வீட்டில் இருக்கக்கூடிய குரோட்டன்ஸ் ஆகிய தோட்டங்களை இவைகள் வந்து நாசமாக்கிவிடும் என்பதற்காக. பாலஸ்தீனத்தில எல்லோரும் இந்த ஆடு மாடுகளைத்தான் சொத்தாக வைத்திருப்பது. என்ன செய்வார்கள், பட்டியல் கொண்டு அடைக்கும் பொழுது எல்லாவற்றையும் அடைத்து விட்டு பெரிய கேட்டை மூடிவிட்டு சின்ன கேட் மட்டும் போக்குவரத்துக்கு வைப்பாங்க, போறதுக்கு வரது. அந்த சிறிய கதவின் வழியாக, கேட் வழியாக ஒட்டகம் தன்னுடைய உடம்பை குறுக்கி வளைத்துக் கொண்டு போனாலும் போகுமே, விண்ணரசில் பணக்காரன் போக முடியாது என்றுதான் சொன்னார். ஜான் கிறிஸ்டோஸ்டம் இன்னொரு கருத்தையும் சொல்வார். நீடில்ஸ் ஐ என்பது எருசலேமிலே பல வாசல்கள் உண்டு. டமாஸ்கஸ் கேட், டங் கேட், இப்படி பல கேட்கள் உண்டு, கோல்டன் கேட், இப்படி பல வாசல்கள் உண்டு. நீடில்ஸ் ஐ என்பதும் ஒரு குறுகிய வாசல். ஒருவேளை இயேசு அதை கூட குறிப்பிட்டிருக்கலாம் என்பது விளக்கம். ஆனால் இயேசு சொன்ன கருத்து என்ன, உன்னுடைய எண்ணங்களையும் சொத்து பத்துக்களையும் நீ திறந்து விட்டு வர வேண்டும். திறந்து விட்டு என்று சொல்லும் பொழுது இந்த பற்றற்ற நிலை,
இவைகளை பிடித்துக் கொண்டு இல்லாமல் விட்டு வர வேண்டும் என்பதுதான். 2000 ஆண்டில புனித தலத்துக்கு நம் முன்னாள் போப்பாண்டவர் ஜான் பால் II, பிளஸட் ஜான் பால் ஆஃப் குட் மெமரி, அங்கு புனித தலத்துக்கு சென்றார். அப்பொழுது அந்த பெத்லகேமிலே அந்த பசிலிக்கா, பெரிய பசிலிக்கா, வாசற்படியும் குறுகியதாக இருக்கும். அதுக்கு என்ன சரித்திரம் கூறுகிறது? பெரிய வாசப்படி வச்சப்ப முகமதியர்கள் ஆட்சி செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குதிரையை ஓட்டிக்கிட்டு நேரா கோயிலுக்குள்ளாரே வந்துடுவாங்க. எப்படி சில பேர் இந்த கதவுலாம் திறந்துருக்குது, மோட்டர் சைக்கிள் எடுத்து சல்லுன்னு உள்ள வந்துடுறாங்க இல்லையா, நல்ல வேலை கோயிலுக்குள்ளார வரமாட்டாங்க. ஆனா அந்த முகமதியர்கள் அரசு அதிகாரத்தில் இருந்ததுனால் அந்த குதிரையை உள்ள கொண்டாந்து கோயில்ல ஒரு சுத்திட்டு போவாங்க. அந்த குதிரை கோயிலுக்குள்ளார வந்ததும் வேண்டுமென்றே அவைகள் அந்த இடத்தில் அசுத்தம் செய்யக்கூடிய அவமரியாதை எல்லாம் பார்த்து குதிரைகள் கூட உள்ளே நுழைய முடியாமல் மிக குறுகிய வட்டத்திலே கட்டத்திலே அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கும் அதான் காரணம் சொல்லுகிறார். அதை தாண்டி உள்ளே வந்ததும் பீடத்துக்கு அடியில் தான் இயேசு பிறந்த அந்த இடம், அந்த மாபெரும் முக்கியமான இடம், ஒரு பெரிய ஸ்டார் இருக்கும். அந்த இயேசு பிறந்த இடத்தை போய் தரிசிப்பது கியூவில் நின்று மணிக்கணக்காக காத்திருந்து போக வேண்டும். போப்பாண்டவர் தள்ளாடுகின்ற வயதிலே அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது பெருத்து சரீரம் வேற, அந்த இடத்துக்கு மிகவும் சிரமப்பட்டு உள்ளே இறங்கி சென்று தரிசனம் செய்தார். நான் போப்பானவர், ஆகவே அந்த கதவை இடித்து எனக்கு பெரிதாக வசதி செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கவும் இல்லை, யாரும் செய்யவும் இல்லை. போப்பாண்டவராயிருந்தாலும் உடம்பை குறுக்கிக் கொண்டு கஷ்டப்பட்டு அந்த வாயில் நுழைந்தால்தான் தெய்வ தரிசனத்தை பெற முடியும். செய்தார் ஒரு முன்மாதிரியாக. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்களில் வரிசையில் நின்று காத்து கொண்டிருப்பதற்கு சற்று சிரமப்படுகிறோம். நம்முடைய பதவி, நம்முடைய பல வேலைகள் நிமித்தம் போனமா சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தோமான்னு பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனாக, மனிதருள் மனிதராக, அதைதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து தன்னையே தாழ்த்தி கொண்டார். அடிமையின் தன்மை போன்று சாவை ஏற்கும் அளவுக்கு, மதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவர் ஆனார். ஆகவே அவரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாமும் அறிக்கையிடுமே. இந்த அற்புதமான கவிதைத்தனமான வார்த்தைகள். அடிமையின் தன்மை பூண்டார். கடவுள் வலிமையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல், நான் கடவுள், கடவுளின் மகன், எனக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இல்லை. அதுதான் நாம் பெற வேண்டிய ஒரு நல்ல உதாரணமாக கொள்வோம். முழந்தால் இருப்போம், செபிப்போம். Lord, guide us each in our own situation to be free to serve you and your people. With you all things are possible. So we entrust ourselves and our world to your care today. Simplify my heart so I can even experience some of the dishonor and humiliation that the poor so often experience, so that I may know the humility that will draw me to your own compassionate heart. எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் உமக்கும் உம் ஊழியர்களுக்கும் சுதந்திரமாய் பணிபுரிய எங்களை வழிநடத்தியருளும். உம்மால் எல்லாம் ஆகும். ஆகவே இறைவா, அனைத்து தேவைகளுடன் கூடிய உலகோடு எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். பல்வேறு இன்னல்களால் பக்குவப்பட்ட எளியோரின் இதயம் போல எம் இதயங்களையும் பண்படுத்தியருளும். அதனால் எமை உம்மிடம் ஈர்க்கும் கருணையுள்ளம் கொள்வேனாக. உம்மால் ஆகாதது எதுவுமில்லை, இயலாதது எதுவுமில்லை, உம்மால் எதுவும் நடைபெறும் என்கின்ற எண்ணத்தை தந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.
அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.